சென்னையில் மக்கள் சந்திக்கும் அன்றாட பிரச்சினைகளை செய்தியாளர் பார்வை என்ற பகுதியில் பார்த்து வருகிறோம். இந்த வகையில் சைக்கிளில் செல்வோர் இன்றைய போக்குவரத்து நெரிசலால் சந்திக்கும் இடையூறுகளை பதிவு செய்கிறார் நம் செய்தியாளர் கௌதம் கார்த்திகேயன். சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் சைக்கிள் ஓட்டர்களுடைய நிலைமையானது பரிதாபகரமான சூழலில் தான் இருக்கிறத பார்க்க முடியுது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் அருகில் உள்ள அலுவலகங்களுக்கு செல்லக்கூடியவர்கள், கடைகளுக்கு செல்லக்கூடிய மக்கள் அதிகமாக சைக்கிளை பயன்படுத்துகிறாங்க. போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலைகளில் செல்லும் போது மற்ற வாகனங்களுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் இவங்க மிகுந்த இன்னலுக்கு உள்ளாகிறாங்க. முன்னாடி வர சைக்கிள் ஓட்டிட்டு வரவனுக்கு பின்னாடி கார்காரன் ஆரம் அடித்தா கூட நம்மளுக்கு வழி விட மாட்டான். நம்மளுக்கு என்ன சைக்கிள் என்ன தான் பில் அடித்தாலும் அவனுக்கு காதில் உள்ளாகுது. அதுமாதிரி சூழ்நிலையில் எங்களுக்கு சைக்கிள் ஓட்டுறதுனால ரொம்ப சிரமமாக இருக்குது. இதுக்கு அரசாங்கம் எந்த முயற்சி எடுத்து நல்ல ஒரு ரோடை நல்லா சைக்கிள் போடுறதுக்கு ஒரு தனி ஒரு ரேங்க் மாதிரி பண்ணி சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு நல்லா ஒரு பாதுகாப்பு வழங்க வேண்டும். எத்தனையோட சைக்கிளில் பேக்கில் இடிப்பாங்க, டூ வீலர் இடிப்பாங்க. நானே ஒரு தடவை கீழே பெட்ரோல் டேங்கு வண்டியில் கீழே விழுந்து அடிபட்டு சைக்கிள் உடனே நான் விழுந்து என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாங்க. சைக்கிள் ஓட்டிகளுடைய அனுபவத்தை நேரடியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் சைக்கிளை ஓட்டி பார்த்தேன். போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இடங்களில் சைக்கிள் ஓட்டுவது எவ்வளவு கடினமான என்பதை புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி தினமுமே சைக்கிள் ஓட்டுற நபர்கள் இருக்கிறாங்க, குறிப்பாக பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள். எனவே அவங்க தினமும் எவ்வாறு கஷ்டங்களை சந்திக்கிறாங்கன்றதை அவங்களே சொல்கிறாங்க. இதை இப்போது அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டெய்லி சைக்கிளில் வரப்போ எங்களுக்கு பயமாக இருக்கும், யாராவது இடிச்சிருவாங்க அப்படின்னும். சைக்கிளில் ஒரு தனி லேன் போட்டால் எங்களுக்கு வசதியாக இருக்கும் சைக்கிளில் டெய்லி வரப்போ. அது மட்டும் தான், மற்றபடி வேறு எந்த பிரச்சனை இல்லை. டிராஃபிக் அப்போ கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸ்பீடாக வந்துட்டு நாங்கள் ஸ்பீடாக போனால் ஹார்ன் அடிச்சுட்டு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸ்லோவாக டிராஃபிக்கில் வெயிட் பண்ண நின்னா கூட அவங்க கார் இடிக்கிறது, ஹார்ன் அடிப்பாங்க, இல்லை உடச்சிட்டு போவாங்க. சில பேர் ஸ்பீடாக பைக்கெலாம் போவாங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எங்களுக்கு பார்த்து ஓட்ட முடியும் எங்களால். சென்னையுடைய சைக்கிள் ஓட்டிகள் எந்த விதமான கஷ்டத்துக்கு உள்ளாகிறாங்கன்றத அவங்க சொல்லி நம்மளே நேரடியாக கேட்டோம். எல்லோரும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கென்று தனியாக பாதை உருவாக்கப்பட வேண்டும் என்பதே அவர்கள் கருத்தாக முன்வச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஏற்கனவே சென்னை மாநகராட்சி புகையில்லா போக்குவரத்து திட்டத்திற்கு என்று ஒரு சில திட்டங்களை முன்வைத்திருந்தார்கள். எனினும் அது சரியாக செயல்படுத்தப்படவில்லை. எனவே பள்ளி கல்லூரிகள் இருக்கும் இடங்கள், இது மட்டும் அல்லாமல் முக்கியமான ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் சைக்கிள் போக்குவரத்திற்கு என்று தனியாக பாதை போடப்பட்டால் மட்டுமே சைக்கிள் ஓட்டிகளுடைய கஷ்டங்கள் தீரும், விபத்துகள் குறையும். இதுவே அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் கௌதம் கார்த்திகேயன்.